தயவு செய்து பொறுமையாக கேளுங்கள், தெளிவு பெறுங்கள். அதிகார வர்க்கத்தினர், இலுமுனாட்டிகள், வியாபாரிகள், அரசர்கள், யாருக்கும் தெரியாது, 2 பேத்துக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை நான் இறந்துட்டேன்னா எங்க பசங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர் பிச்சைக்காரருக்கு பிச்சை போட வேண்டாம்னு சொல்லுவாரு, இன்னொருத்தர் போடலாம் பாரு. இது இவர் நியாயம், அது அவர் நியாயம். சட்டம் ஒன்னாத்தான் இருக்கும், நியாயம் எல்லாத்துக்கும் மாறும். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் பிடிச்சு அழிச்சிருக்கும், வீட்டுக்கு கொடுக்க மாட்டான். அது மாதிரி இன்னொருத்தர் பொறுப்பான ஆள். இவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்குதுங்க. நண்பர்களே, இந்த குழந்தையின்மை இருக்கிறவங்க, இந்த விந்து அணுக்கள் குறைபாடு இருக்கிறவங்க, தாந்திரீக தாம்பத்தியத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்குதுங்க. தாந்திரீக தாம்பத்தியம் அப்படிங்கிற பேரில் நான் ஒரு தீர்வு வச்சிருக்கிறேங்க. 1 மாத கோர்ஸுங்க. ஆமாங்க, தினமும் 2 மணி நேரம் தாந்திரீக தாம்பத்தியம் 1 மாத வகுப்பு. அதில் கலந்து கொள்ளுங்க. தந்திரா என்பது எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான ஒரு விஷயங்க. இதெல்லாம் நம்ம அந்த காலத்தில் தாத்தா பாட்டியெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்கங்க. இப்போ அதை மொத்தத்தையும் அழிச்சிட்டாங்கங்க. குறிப்பாக இந்தியாவில் இல்லவே இல்லைங்க. நீங்கள் யூரோப் கண்ட்ரிலாம் போய் பாருங்களேன். ஐரோப்பிய நாடுகளில் எல்லாருக்கும் தெரியுதுங்க, அது கிளாஸ் நடந்துட்டு இருக்குதுங்க. எல்லாரும் போயிட்டு வராங்க, எல்லாரும் கற்றுக்குறாங்கங்க. பல நாடுகளில் தந்திராங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. எங்கே கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டால், நாங்கள் இந்தியாவில் வந்து கற்றுக்கிட்டோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க யாரை கேட்டாலும் தெரிலங்கிறாங்க. இதை பற்றி பேசுகிறதே அருவருப்பாக நினைக்கிறாங்க, அவமானமாக நினைக்கிறாங்க. புரிஞ்சுக்குங்க. எல்லாரும் கல்யாணம் பண்ணுறோமா இல்லையா, எல்லாரும் குடும்பம் நடத்துகிறோமா இல்லையா, யோசிச்சு பாருங்க. இது சாதாரணமாக வீட்டில் நடக்கிற விஷயம் தானே. ஆனால் அதை பற்றி ஒன்றுமே தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது வந்து யோசிச்சு பாருங்க. எனவே தாந்திரீக தாம்பத்தியம் என்ற 1 மாத வகுப்பு, அதில் கலந்து கொள்ளுங்க. அன்பே தெய்வம். நண்பர்களே, தாந்திரீக தாம்பத்தியம், சுய இன்பம், சமுதாயம், செல்ஃப் ஆர்கசம், சிங்கிள் பேரண்ட், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னால தர்மம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். தர்மம் தெரியவில்லை என்றால் இதெல்லாம் நான் பேசும் பொழுது உங்களுக்கு புரியாது, முரண்பாடான கருத்தாக தோன்றலாம். எனவே இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, தர்மம்னா என்ன, தந்திரா தர்மம், தந்திராக்கு ஒரு தர்மம் இருக்கு, அதை நான் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் தான் அந்த டாபிக் பேச போறேங்க. தயவு செய்து பொறுமையாக கேளுங்கள், தெளிவு பெறுங்கள். அதாவதுங்க, சட்டம் அப்படிங்கிறது வேற, நியாயம் அப்படிங்கிறது வேற, தர்மம் அப்படிங்கிறது வேற. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கலாம். சட்டம்னா என்ன? சட்டம்னா என்னன்னா, அதிகாரத்தில் இருக்கிற ஒரு நபரோ குழுவினரோ இந்த ஊருக்குள்ள மக்கள் எப்படி வாழணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போடுறாங்க இல்லைங்களா, விதிமுறைகள். இதற்கு பெயர் தான் சட்டம். சட்டத்தை உருவாக்குறது யாரு? அதிகார வர்க்கத்தினர், இலுமுனாட்டிகள், வியாபாரிகள், அரசர்கள். அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, சட்டம் எப்பொழுதுமே பொதுவாக பொதுமக்களுக்கு சாதகமாக இருக்காது. ஏன்னா இந்த சட்டம் போடுறது யாரு? வியாபாரி, இலுமுனாட்டி, அரசாங்க அதிகாரி, அந்த மாதிரி. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க முன்னேறதுக்கு, அவங்க ஜாலியா இருக்கிறதுக்கு, அவங்க சம்பாதிக்கிறதுக்கு எந்த மாதிரி சட்டங்களை வச்சா இந்த பொதுமக்களை தன் கட்டுப்பாட்டு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் சட்டம் வச்சிருக்காங்களே தவிர, எனக்கு தெரிஞ்சு மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சட்டம் வைத்த அரசர்கள் மிகவும் குறைவு. அதாவதுங்க, எப்பவுமே சட்டம்ங்கிறது நியாயப்படி தர்மப்படி இருக்காது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் தர்மம் அப்படின்னா என்னன்னு புரியும். உதாரணம், ரவி அப்படிங்கிறவரு குமார் கிட்ட ஒரு 10 லட்சம் கொடுத்து வைக்கிறாரு, யாருக்குமே தெரியாம. யாருக்கும் தெரியாது, 2 பேத்துக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை நான் இறந்துட்டேன்னா எங்க பசங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு. இல்ல, பணம் கொடுத்து வைக்கிறாரு, திடீர்னு இறந்துட்டாரு. சட்டப்படி குமார் ரவியோட குடும்பத்துக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சட்டப்படிங்க, என்ன ப்ரூஃபே இல்லை. நீங்க சட்டம் தானே பேசுறீங்க. அப்போ கோர்ட்டுக்கு போனா செல்லாது. சரிங்க, எனக்கு கொடுக்கல அப்படின்னா ப்ரூஃப் இருக்கான்னு கேட்பாங்க. ப்ரூஃபே கிடையாது. அப்ப என்ன ஆகும்? சட்டப்படி அந்த 10 லட்சத்தை
ரவி குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதான் சட்டம். ஆனா நீங்க சொல்லுங்க, நியாயப்படி பார்த்தா கொடுக்கணுமா இல்லையா? 2 பசங்க. அப்ப 2 பேத்துக்கு பாதி பாதி 5, 5 லட்சம் கொடுக்கணுமா இல்லையா? இதான நியாயம். பாருங்க, சட்டம் வேற, நியாயம் வேற. அதுல ஒரு பையன் குடிகாரன். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் குடிச்சு அழிச்சிருவான். வீட்டுக்கு கொடுக்க மாட்டான். அது மாதிரி இன்னொருத்தர் பொறுப்பான ஆளு. அப்போ இந்த குமார் என்ன பண்றாரு? தர்மப்படி 5 லட்ச ரூபாய ஒரு பையன்கிட்ட கொடுக்குறாரு. அப்பா கொடுத்து வச்சாரு, வச்சுக்கோ. இன்னொரு பையன்கிட்ட காசை கொடுக்காம அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் யாருக்கு தெரியாம வச்சுக்கமா, ஹஸ்பண்ட் கொடுத்து அழிச்சிருவாருங்கிறாரு. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? ஒருவேளை அந்த 2வது பையன் சிங்கிளா இருந்திருந்தா 10 லட்சத்தையும் முதல் பையன்கிட்ட கொடுத்துருப்பாரு. அப்போ சட்டம் என்பது வேறு, நியாயம் என்பது வேறு, தர்மம் என்பது வேறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தர்மம் என்பது இந்த இடத்தில் சிறப்பாக தி பெஸ்ட் மூமெண்ட், அதான் தர்மம். இந்த தர்மம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. அவங்க புரிஞ்சுக்கு தகுந்த மாதிரி மாறும். அதையும் புரிஞ்சுக்குங்க. சட்டங்கிறது ஏற்கனவே எழுதி வச்சிருக்காங்க. அது ஒண்ணுதான். நியாயங்கிறது அவங்கவுங்க புரிஞ்ச அளவு மாறும். ஒருத்தர் பிச்சைக்காரருக்கு பிச்சை போட வேண்டாம்னு சொல்லுவாரு, இன்னொருத்தர் போடலாம் பாரு. இது இவர் நியாயம், அது அவர் நியாயம். சட்டம் ஒன்னாத்தான் இருக்கும். நியாயம் எல்லாத்துக்கும் மாறும், தர்மம் எல்லாத்துக்கும் மாறும். ஆனா இந்த 3க்குள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். எந்த இடத்தில் சட்டத்தை பயன்படுத்த வேண்டும், எந்த இடத்தில் நியாயத்தை பயன்படுத்த வேண்டும், எந்த இடத்தில் தர்மத்தை பயன்படுத்த வேண்டும், அநியாயம் என்றால் என்ன, அதையும் தெரிஞ்சுக்கணும். இந்த குமாரு 2 பசங்களுக்கு காசு கொடுக்காம வச்சுக்கிட்டாருன்னா அநியாயம். சட்டப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நியாயப்படி 2 பேத்துக்கு பாதி பாதி கொடுக்கணும். தர்மப்படி ஒருத்தருக்கு கொடுக்குறாரு, இன்னொருத்தருக்கு மனைவிட்ட கொடுக்குறாரு. அநியாயப்படி கொடுக்காம இருந்தா அநியாயம். இப்பொழுது உங்களுக்கு வித்தியாசம் புரிந்திருக்கும். இப்ப நான் பேசுற இந்த தர்மம் சம்பந்தப்பட்ட சில உதாரணங்கள் உங்களுக்கு புரிந்தால்தான் தந்திரா தர்மம் புரியும். இந்த வகுப்பு மே 19ஆம் தேதி முதல் ஜூன் 19ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது. இந்த வகுப்பிற்கான கட்டணம் 2000 ரூபாய். இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா anatomic-therapy.orgங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல சர்ச் பட்டன்ல போய் தந்திரா அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா வகுப்புடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்க அதுல போய் நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா அந்த லிங்க் உங்களுக்கு வரும். எனவே தந்திரா ஒவ்வொரு மனிதனுடைய தேவை என்பதை உங்களுக்கு நான் கூறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.